சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்களினுடைய குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க. கூடுதலாக உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது, ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் உடல் வியாதிகள், அதே மாதிரி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு. இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது. உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கார். அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம், அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க. நவம்பர் மாதம் 3ஆம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது. அதுபோல் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி. அதே மாதிரி 15ஆம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது. திரும்பவும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம். சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 24ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும், அல்லது வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும், அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கோவில் கட்டணும், மடம் கட்டணும், மாளிகை கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்த தினம், நிறைய முகூர்த்த தினம் இருக்குங்க இந்த மாதத்தில். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி, நவம்பர் மாதம் 10ஆம் தேதி, நவம்பர் 16ஆம் தேதி, நவம்பர் 23, நவம்பர் 27, நவம்பர் 30 ஆகிய 6 தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது. அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது. உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க. மேஷராசி ஆகிய உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் 2025 ரொம்ப ஏற்றுமுகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க. பொதுவாக மேஷராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லா விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, மனோபக்குவங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க மேசராசிக்காரங்க. முதன்மையான ராசி அப்படிங்கிறதுனால தயால குணம் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. இந்த மாதம் கூடுதலான ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிற ஒரு அஷ்டமஸ்தானத்தில் போகிறார். இது அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாச்சே அப்படிங்கிற பயம் வேண்டாம். கூடுதலாக சூரிய பகவானும் நீச்சம் அடைஞ்சிருக்காரு 7ஆம் பாவத்தில். 5ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் நீச்சம் அடைவதும் ஒரு சில விஷயங்களை குடும்பம் சார்ந்த விஷயங்கள், முக்கியமாக மனைவி, உங்களுடைய அதாவது நீங்கள் கணவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர், இந்த கணவன் மனைவி இந்த உறவு இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்படலாம். அல்லது உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், அது தொழில் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தினால அதிகமாக நீங்கள் அலுவலகத்திலே அதிக நேரம் இருக்க வேண்டியதாக இருக்கலாம். அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் இந்த மாதம் அப்படியான ஒரு மாதமாக மேசராசிக்காரங்களுக்கு அமையுது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இது வக்ரம் பெற்று இருக்காரு. அந்த வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். இந்த 11ல் இருக்கக்கூடிய சனி வக்ரம் நிவர்த்தியான பிறகு பார்த்தீங்கன்னா அமோகமான ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அதனால் தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன சந்தோஷங்கள், மன அமைதிகள், மன திருப்திகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாவது செலவுகள் ஏற்படுது, அவங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு மனசு திருப்தியா இல்லை, நல்லா படிக்காம இருக்காங்க, இல்லை அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயங்கள் வேலை கிடைக்காம இருக்கு, அவங்களுக்கு ஏதோ கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னா இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்யறதுனால உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல சந்தோஷங்கள், அவங்களுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் நடப்பது உங்களுக்கு மனசு திருப்தியாகவும் நல்ல மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த போதுங்க மேசராசிக்காரங்களுக்கு. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். இந்த குரு பகவான் முதல்ல நேர்கதியில் தான் ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய 4ஆம் பாவத்தில் ஆரம்பிக்கிறாரு. அவர் 9ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் போறது அப்படிங்கிறது உங்களுடைய தந்தையார் வழியில அவருக்கு சில உடல் ஆரோக்கியத்தை பிரச்சனையும் கொடுக்கலாம். ஏன்னா குரு பகவான் 17ஆம் தேதிக்கு மேல அவர் வக்ரத்தை ஆரம்பிக்க போகிறார். அதனால முன்பகுதியில் ஒரு மாதிரியும் பின்பகுதி இந்த மாதம் உங்களுக்கு வேற மாதிரியும் இருக்க போதுங்க. முக்கியமாக முன்பகுதியில் குடும்பத்தில் வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அடுத்ததாக பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றமாகுது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில், அதாவது நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறாரு அப்படிங்கிற கவலை வேண்டாம். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 5ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் போவது, அதாவது 5க்கு 4ஆம் இடமாக அமைஞ்சு போயிடுங்கிறது. அதனால் அந்த குழந்தைகள் வழியில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மன வருத்தங்கள் அல்லது தொழில் ரீதியான சில விஷயங்கள் இருந்தாலும் குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். மனுஷனுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிறதும் தொழில் அப்படிங்கிறதும் 2 வகையான கண்கள் போல. அதனால ஏதாவது ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்குன்னா அதை வச்சு மனிதர்கள் நம்ம ஓட்டிக் கொள்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த விஷயம் அப்படிங்கிறதும். முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. கேது பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகளை தராரு. அதனால குடும்பத்துடன் ஏதாவது ஒரு இன்பகரமான ஏதாவது ஒரு தொலைதூர பயணங்கள் ஏற்படுறது, அல்லது ரொம்ப நாளாக சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன், திருப்பதிக்கு போகிறேன், அல்லது திருவண்ணாமலைக்கு வரேன், திருச்செந்தூர் போகிறேன், அல்லது பிள்ளையார்பட்டி போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக முடியாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் குடும்பத்துடன் போயிட்டு வருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருதாருங்க இந்த கிரகநிலைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இந்த 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறாரு. முதல்ல சுக்கிர பகவான் 3 நாள் மட்டும் தான் 6ஆம் பாவத்தில் இருக்காரு. மறுபடியும் அவர் 7ஆம் பாவத்துக்கு வந்துறாரு. அப்போ 7ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறத அவர் ஆட்சி பலம் பண்றார். 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி பலம் பண்றது அப்படிங்கிறது திருமண சார்ந்த விஷயங்கள்ல நன்மையை தரும். அதனால மேசராசிக்காரங்க யாராவது ரொம்ப நாளா திருமணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம், அவங்களுக்கு இந்த காலத்திலே திருமணம் நடப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்பட போதுங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் அது இருக்கு. அது மட்டும் இல்ல நண்பர்களை குறிக்கக்கூடியதும் 7ஆம் பாவம். மாற்று தொழில்கள், அதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்றீங்க அப்படின்னா அதுவும் 7ஆம் பாவத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த இடம் ரொம்ப கொஞ்சம் வலிமையாகிறது. அதற்குண்டான அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அதிலே ஆட்சி பலம் பண்றாரு. அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, இல்லை கல்யாணம் ஆகி கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்று சேர்றது, இது எல்லாமே அந்த முன்பாதி பின்பாதி இந்த மாதத்தை 2ஆக பிரிச்சிங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பின்பாகத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்க போகுதுங்க. அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்கு. அதை நீங்கள் நிச்சயமாக ரொம்ப செஞ்சு கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினம். நவம்பர் மாதம் 3ஆம் தேதியும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதியும் முன்னாடியே சொன்னேன் சோம பிரதோஷம் வருதுங்க. அன்றைய தினம் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிவபெருமானை கும்பிட வேணும். சூரியனுடைய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய காரியகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் நீச்சமாயிருக்காரு, அஷ்டமஸ்தானத்துல மறைகிறாரு. அதனால அந்த சூரியனுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அவருக்கு உகந்தமான அந்த பிரதோஷ தினத்தில் வழிபாடு பண்ணுங்க. நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 17ஆம் தேதி இப்படி செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்புடைய மாதமாகவும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாகவும், குறிப்பாக மாற்று வழியில் பொருள் ஈட்டக்கூடிய குடும்ப வளர்ச்சிகளை கொண்ட நல்ல மாதமாகவும் அமையும். சிவாய நமக.